பொண்ணு கொடுப்பாங்களா ஐயா? ஐயர் மந்திரம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயர் மந்திரம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பா செத்த பேரு எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை செஞ்சிருந்தாரு. அழுவாரு சொல்லு. எங்க அம்மா ஐயர் வேலை செஞ்சிருந்தாரு. அப்பா செத்து எத்தனை வருஷம் ஆகுது? எங்க அப்பா செத்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆகுது. எங்க அம்மா ஐயர் வேலை செஞ்சாரு. வேலை செஞ்சாங்க. அப்படி பார்க்க போனா ஐயர் உங்க அம்மால வச்சுக்கிறாரு. சொல்றேன் உனக்கு எப்படி வந்த மந்திரம் தெரியும்? ஐயர் உங்க அம்மால வச்சுக்கிறாரு. சத்தியமா ஐயர் எங்க அம்மாவை வச்சு எங்க அம்மா தான் ஐயரை வச்சிருந்தாங்க. அப்படியே இருந்தாலும் இது வெளிச்சமா சொல்லலாமா? நானாவது என் மனசுல கத்த ஊருக்கு ஊரு சொல்லிக்கணும் வரேன். எத்தனை பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு கொண்டுறீங்க. சொல்ல சொல்ல கடவுளே பச்சரிச்சு சோறு புச்சுக்குச்சோ மொச்சக்கொட்டை பயிர் நல்லது. வாயு பகவான் வந்துட்டான். அக்னி பகவான் வந்துடணும். ஐயரை எங்கன்னா வாட போறேன்னு சொல்லும். வேற ஐயர் பொண்ணு வந்து குஞ்சத்தால நிம்மற கூடாது நின்றுவாங்க. அப்புறமா எங்க போனா எங்க போனல சரி விடு, ஏதோ ஒரு நூல் விட மாட்டேன். இந்த கதை சொல்லத்தான் வருவீங்க. கல்யாணத்தை ஏதோ ஒன்று முடிக்கிறான். நான் கரெக்டாக போய் மாட்டிக்கிட்டு ஒரே சொல்லு எப்படி ஓம் ஓம் ஐயருக்கு ஜலகர கோஷம் ஆவாதன வேதனாம் சமர்ப்பயாமேன். ஓம் மகம் மான்யம் சுபம் சூன்யம் ஜாங்கிரி பீ ஜகஸ்து ஆவாதன வேதனாம் அரகரா அரகரா. மலர்களை எங்க போட வேண்டும்? கடவுளே கடவுளே, மலர்களை எங்க போட வேண்டாம் சொல்றோம். இங்க யாக குண்டம் இல்ல, அதனால அம்மா ஓம குண்டத்துல போட்டு. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசி வர்ணமாம். ஓ சசி வர்ணமாம். ஓ சசி வர்ணமாம். சசி வர்ணமாம். சாரதாது பின்னாடி வர்ணமாம். கோமதியா முன்னாடி வர்ணமாம். பின்னாடி போன கார்த்தி சீக்கிரமாக வரணுமாம். வாயை கல்வி கொண்டு வரணுமாம். தீர்த்து பட்டுடைச்சு தீர்த்து பட்டடிச்சு ஜாகரி பீ ஜகஸ்து. ஓம் பங்காளி எல்லாம் வந்துட்டாங்களாப்பா. மீச அடிக்காதவங்கலாம் மீச அடிச்சு கல்யாணத்துல போட்டா எடுக்க மாட்டாங்க.
மீசை கேசிமாண்டா போட்டால போய் மூஞ்சி மாட்டிக்காது அரகரா அரகரா ஆடியா இருக்கிறா கத்தாழ கண்ணாட குத்தாத நீ என்ன நான் உச்சி மண்டையில சுருங்கு தள்ளி எத்தனை கல்யாணம் மண்டபம் போய்கிற எத்தனை ஐயர் மந்திரம் சொல்றாங்க எதனா புரியுதா சூத்தம் முடிக்கணும் உட்காந்து போய் ஒத்த பிராமணெல்லாம் வரக்கூடாது வர சத்தியா ஓடி ஏறி போடு உப்பா இருக்கிறாளா இருக்காரு இந்த சாவடிக்கு தானே இருக்கிறாளா இல்லைங்கப்பா சிவன் கோயிலுக்கு போய்கிறியா இல்ல நீங்க மாலி அம்மா சொத்தானா எப்படியா பையா போராடா போறாடா போறா என் பிராண போடுறாரு பிதா பரிசுத்த ஆவி போடுறா ஓம் அரக்க உலக்கே ஓம் சுபவஸ்து மோந்திர வரல காட்டு ஐரா நீந்திச்சு ஐரா ஊர்ல யாரும் பார்க்க மாட்டாங்க என் வாயில வைக்காதப்பா மழைய போடுறா எவ்வளோ மகன போத்துறோம் தெரியல ஐரா உன் தாத்தா பேர் என்ன ரங்கசாமி கவுண்டர் ரங்கசாமி அரகரா 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 இந்த முதல்ல சொல்லல ஐரா அரகரா 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 எவன் வீட்டுல தாலி அரகரா அரகரா ரங்கசாமி கவுண்டர் ஆகிய அரகரா 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 ரங்கசாமி அரகரா அரகரா மகனாகிய ஒப்பா பேரு முனிசாமி வடியார் ரங்கசாமி கவுண்டர் முன்சாமி ஒடியாரா மண்ணு மறிக்கிறதுக்கு அதுக்கு செட் ஆகாது அம்மா மேரி மாதா செருப்பு பையன் மதமே மாற்றிதான் பேரு சப்பி என்னத்தா? அட முகமது சஃபி ஐரா என்ன சப்பி? முகமது சஃபி ஓ நீ முஸ்லிம் ஆமா ஐரா கட்டியா நீ முஸ்லிம் அம்மா அப்பா ஒடையா உன் தாத்தா கவுண்டரு என்ன கோத்திரம் தெரியல ஐராதா பலாப்பற்ற கோத்திரமாக வேணும் அரகரா உர்ராத்தன் சட்டை மோனு மனமன் கட்ட புடி சொல்லாதே தலைவலி அரகரா புடி அரகரா புடி புடி ஒரு ஐயர் ரவுடி ஆவத்தை பண்ணி தான் பார்க்கணும் புடி புடி என்ன
சொல்றேன் நானு. என்னடா, பொண்ணு பேச மாட்டான். அரகரா. டேய், பொறுக்கராதவனை பாரு, பொறுக்கராதவனை மாட்டிட்டான். அரகரா, அரகரா கலைஜேவி நாடக மன்றத்தில் அரகரா மன்னராக வேடமேற்று நடிக்கும் அரகரா ராணிப்பேட்டை அடுத்து அரகரா லாலாப்பேட்டை அரகரா லாலாப்பேட்டை பக்கத்தில் அரகரா நெல்லிக்குப்பம் கிராமம் அரகரா வேலாயுதம் ஐயா அவர்கள் அரகரா செத்து அரகரா சிவலோக பதவி அரகரா சாலோப அரகரா சாமிப அரகரா சாரூப அரகரா சாயுச்சம் அரகரா நான்காம் பதவி டேய், ஆவி வந்துக்குதுடா மன்னவனே, ஆவி வந்துக்குதுடா. டேய் டேய் மன்னவனே, அதெல்லாம் மன்னவா மன்னவா மன்னவனே, அதெல்லாம் ஏய், இதுக்காடா என்ன கொண்டாந்து கம்பெனி சேர்த்துட்டு எங்கடா தேவசி கொடுக்குறீங்க? ஐயர் இது என்ன பண்றது பூஜா பையன் ஜலத்துல விடுறான். மாலை கொடு, மாலை எடுத்து. மகனே ராஜா ஓம் குருவே சாமி குருவே. ஏய், ஏய் மடா தாங்கி கொடு உன் ஐயர் வயசு எவ்வளவு? ஆளு யாரு இல்லை, கட்டா காட்டா போல. ஏய், மாங்கல்யம் தந்துதாயதம். வாழ்க பணமக்கள், அழகாரி வாழ்க பணமக்கள், வாழ்க பணமக்கள். இந்த கொலகார அண்ணன் கட்ட வாழ்த்து வாழ்த்து. நீங்கள் இருவரும் இணை பிரியாமல் இவ்வளவு பணமா? உடல் உயிருமாக இருந்து ஒத்துமையோடு நல்ல முறையில் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும். அம்மா, அதார வாழ்த்துகின்றேன். செல்லமே, அழகாரி பல்ல காட்டி கடை கல்லு அண்ணன் கட்ட குடிச்சு வாங்கி போடி, அண்ணன் குஞ்சு கும்பிடு. ஏய், யாரா அவன்? தண்ணி வரல போய் எச்ச தொட்டி வை. அவர் அழுது இருக்கிறாரு, ஆசீர்வாதம் பண்ண அம்மா, நீ 16 பெத்து அதுல 18 செத்து 18 அவகுணங்களும் சீவம் சிறப்பு. சிறப்போடு வாழ வேண்டும். டேய், அந்த பேனர் எடுத்து போ, கண்ணீர் அஞ்சலி பேனர். டேய், அடா, என்ன? பாடாகி ஜலத்துல குளிக்கலான்னு போனேன் நீர் கொஞ்சம் குடிச்சிட்டு அம்மா, எங்கள் இருவருக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. மகனே ராஜா, உங்க இருவருக்கும் திருமணம் முடிந்து விட்டது. இருந்தாலும் முதல் இரவு அதற்குண்டான ஏற்பாடு செய்யடா. நான் பண்றேம்மா. முதலிரவு உட்காந்து ஏற்பாடு பண்ணி ஜனல் பக்கத்துல நான் உட்காந்து வாழ்கோட்டை பிடிச்சிக்கிறா. முதல் இரவு முதல் இரவுக்கு உண்டான இரு மனமும் ஒரு மனமாக சேர்ந்திருக்கிறது. உள்ளே வாருங்கள், உங்களுக்காக பாலும் பீயும் ஏற்பாடு செய்கிறேன். கவலை வேண்டாம். நீங்கள் இருவரும் நலமோடு இருக்க வேண்டும். ஒரே தகச்சு கட்டி கொடுத்துட்டோம். எங்கன்னா ஊர் மேலாம் போலாம். ஆமா, அலக்காரி, நல்ல தம்பி, உங்கள் இருவருக்கும் சந்தோஷமாக திருமணம் நடந்து முடித்து விட்டது. எனது கடமை முடித்து விட்டது. புறப்படுகிறாய் என் நாடு. உங்களுக்கு யாருமே கிடையாது. உங்களுக்கு இருப்பது ஒரே தங்கை. உன் தங்கை விட்டு உங்களால் தனியாக இருக்க இருக்க முடியுமா? முடியாது. ஒருபோதும் இருக்க முடியாது முடியாது. என்ன? அதனால் இனிமேல் நீங்கள் இங்குதான் இருக்க வேண்டும். என்ன? இனிமேல் என் நாட்டுக்கு அமைச்சராக இருந்து என் நாட்டு மக்களை சீரம் சிறப்போடு பாதுகாக்க வேண்டும். சாவி கொடுக்குறோம். இனி முதல் கொண்டு நான் இங்குதான் இருக்க வேண்டுமா? என் நாட்டுக்கு அமைச்சர் நீங்கள் தான். அமைச்சர் ஆலகால நாட்டை பார்த்துக் கொள்ளுங்கள். இருவரும் சந்தோஷமாக இருந்துட்டு வாருங்கள். எதிரிகள் வந்து விட்டார்களால் கூறுங்கள். எதிரி நகையாடுகள். ஏய், அங்க என்ன போய் குத்துற?
இன்பத்திலும் துன்பத்திலும் ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கோலக்கோயில் பாடுதம்மா மகன் எப்படி செய்வார் என்று எதிர்பார்க்கவே வந்தவன் நல்ல இத பாருங்க, என்னுடைய செல்லங்களை பெற்றெடுத்து இந்த நாட்டிலே நல்ல முறையிலே குறை என்பதை காணாமல் இருவரும் தீரும் திறப்போடு வாழ்ந்து வந்தோம். நம்முடைய பெற்றெடுத்த மகள் நல்ல தங்காவுக்கு நல்லதொரு மாப்பிளை தேர்ந்தெடுத்து அவளுக்கு நல்ல முறையிலே திருமணம் செய்து வைத்து கண்குளிரும் பார்க்க வேண்டும் என்று கனவு கண்டிருந்தேன். என் கனவெல்லாம் பண்கோட்டையாக உடைந்து 100 சுக்களாக போய்விட்டது. அக்கா, பெற்றெடுத்த மகனை நினைத்து நான் வருத்தப்படுவதா, இல்லை பிள்ளையை நினைத்து பெண்களை நினைத்து வருத்தப்படுவதா? நான் எதை நினைத்து வருத்தப்படுவது என்று தெரியவில்லைங்க. அக்கா, கண்ணீருக்கு அவன் திருமணம் செய்யக்கூடாது என்று உரைத்தோம். நம்முடைய வார்த்தை கேட்காமல் மறுத்து அவனோ திருமணம் செய்து கொண்டான். நம்முடைய மகள் நல்ல தங்காவுடைய எதிர்காலத்தை நினைக்கும் போதெல்லாம் அவன் நல்ல முறையில ஒரு மகனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைத்து கண்குளிரும் பார்ப்பாரா, இல்லை கோட்டை விட்டுவிடார் என்று தெரியவில்லை. இந்த பாவி நான் பெண்ணாக பிறந்தேன், என் வயிற்று எதிர்த்து அவன் மகளாக பிறக்க வேண்டும். என் ஆசையெல்லாம் நிராசையா? நான் என்ன எண்ணமெல்லாம் அத்தனை மனக்கொட்டையா மண்கொட்டையா என்று தெரியவில்லை. பார்க்க பெண்ணாக பிறந்தவள் நீ உள்ளத்திலே இருப்பதை ஒளியாமல் வெளியே கொட்டிட்டேன். ஆனா ஆண்மகன் என்னால் கொட்ட முடியுமா? அதனாலதான் அமைதியா இருக்கு. என் மகள் நல்ல நினைக்கும் போதெல்லாம் அமைதி குலைத்ததே